ஐஏஎஸ் அதிகாரி என்றால் நீதிமன்றத்தை விட மேலானவர் என தன்னை நினைத்துக் கொள்கிறார்களா என சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பான வழக்கில் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அதாவது ஐஏஎஸ் அதிகாரி என்றால் நீதிமன்றத்தை விட மேலானவர் என தன்னை நினைத்துக் கொள்கிறாரா அப்படின்னு சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் நாளை நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டிருக்குதுங்க. சென்னை மாநகராட்சியோட 5வது மண்டலத்தில் உள்ள சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி சென்னையை சார்ந்த வழக்கறிஞரும் முன்னாள் கவுன்சிலருமான ருங்கமாங்கநாதன் வழக்கு தொடர்ந்திருந்தாரு. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 5வது மண்டலமான ராயபுரத்தில் உள்ள விதிமீறல் கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது. இது போல பிற மண்டலங்களில் உள்ள சட்டவிரோத கட்டுமானங்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதுங்க. கடந்த 2021 டிசம்பர்ல பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு எதிராக ருக்மாங்கநாதன் என்ன பண்ணியிருந்தாரு, சென்னை நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தாரு. இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தரமோகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாதது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. உத்தரவை அமல்படுத்தப்படாததற்கான சென்னை மாநகராட்சி ஆணையாளருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதிகள் இத்தொகையை ஆணையரின் ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்து அதை அடையார் புற்றுநோய் மருத்துவமனைக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக தலைமை நீதிபதி அமர்வில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் முறையிட்டாரு. அப்போ அபராதம் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவை நிறுத்தி வைக்க கோருமாறு கோரிக்கை வைத்தாரு. மேலும் இந்த விவகாரத்துல தங்களது தரப்பில் தான் தவறு இருப்பதாகவும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் கூறினாருங்க. அப்போ குறுக்கிட்ட தலைமை நீதிபதி வழக்கறிஞர் தவறான பிரமாண பத்திரத்தை கொடுத்திருந்தாலும் அதை படித்து பார்த்து கையெழுத்திட வேண்டும் எனவும், அப்படி செய்யவில்லை என்றால் அவர் ஆணையராக இருக்கவே தகுதி இல்லாதவர்னு தெரிவிச்சாங்க. ஐஏஎஸ் அதிகாரி என்றால் நீதிமன்றத்தை விட மேலானவர் என தம்மை நினைக்கிறாரா அப்படின்னு கேள்வி எழுப்பினவங்க நீதிமன்றத்தின் அதிகாரத்தை நாங்கள் காட்டலாமா எனவும் காட்டமாக தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினாரு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல அவர் நேற்று ஆஜராகவில்லை என கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி உரிய பிரமாண பத்திரத்துடன் நாளை ஆஜராக வேண்டும் என ஆணையருக்கு உத்தரவிட்டாரு. அபராதம் குறித்து பின்னர் முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி தற்போது தெரிவிச்சிருக்கிறார். ரவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.